உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, என்னண்ணே குடிக்காம போறீங்க? டேய், நிம்மதியா உட்கார்ந்து அவர் காஃபி குடிக்க விட மாட்டியா? காலையில எழுந்த உடனே உன் முகத்தை காட்டணுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. பேசாம உன் ரூம்லயே இருக்க வேண்டியதானே? எதுக்கு அண்ணன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க? எல்லாம் இந்த வீட்ல சில பேர் கொடுக்கிற தைரியம். ச்சே. மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் இங்க வந்திருக்க கூடாதுதான். இந்த காஃபியை மட்டுமாவது எடுத்துக்கோங்க மாமா. உன்கிட்ட காஃபி வேணும்னு நான் கேட்டேனா? போயிடு, முருகா போயிடு. மாமா ப்ளீஸ் மாமா, புடிங்க. எந்த தைரியத்திலேயே முன்னாடி வந்து நிக்கிறடி? உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய ஒரே நாள்ல உடைச்ச மாட்டான் நீ. வளர்த்த நன்றி கூட இல்லாம என் முதுகுல குத்துறவன்டா நீ. நம்பிக்கை துரோகம்னா என்னன்னு அந்த மாயாவணி எனக்கு தெளிவா காட்டிட்டீங்க. என் பொண்ணு கழுத்துல நீ கட்டின தாலி இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. வெளியே போ. மாமா ப்ளீஸ் மாமா. இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நின்ன நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வாடா. கதிர். சொல்லுமாயா. சாரி கதிர். ஏய், நீ எதுக்கு சாரி சொல்ற? இல்ல, என்னாலதான் பெரியப்பா உன்னை இவ்ளோ வெறுக்கிறாரு. தனாவோட லைஃப் நல்லா இருக்கணும்னு உன்னை தாலி கட்ட சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனையால உன் லைஃப் என்ன ஆகும்னு யோசிக்காம போயிட்டேன். இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்துட்டேன். உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்த பெரியப்பா உன் முகத்தையும் இப்ப பார்க்க மாட்டேங்கிறாரு. சாரிடா. ஏய், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை திட்டி அவமானப்படுத்துறாங்க. அதுக்கெல்லாம் நான் தானே காரணம். நான் அதெல்லாம் ஃபீலே பண்ணல. வேற யாரோவா என்ன திட்டினாங்க? என் மாமா, அத்தை, சித்தி இவங்கெல்லாம் தானே. அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இல்லடா, நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தனா கழுத்துல நீ தாலி கட்டின. அதுவே வேற யாராவது இருந்து அந்த வீடியோ விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம தனாவுக்கு தாலி கட்டின. இந்த குடும்பத்து மேல நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்ப? நீ தனாவுக்கு செஞ்சது மிகப்பெரிய விஷயம் கதிர். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? பாரு, இது என் குடும்பம், என் சொந்தம். தனா என் பொண்டாட்டி. இதுல எதுவுமே மாற போறதில்ல. எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே என் மாமாவும் அத்தையும் தான். அவங்களுக்காக வாழாம வேற யாருக்காக நான் வாழ்வேன்? கண்டிப்பா ஒரு நாள் தானே என்ன புரிஞ்சுப்பா.
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். லவ்ல வெயிட் பண்றதுலயும் ஒரு கிக் இருக்குல்ல. என்ன? கதிரு, அத்தை. இந்தா. ஓ, தேங்க்ஸ் அத்தை. காஃபி சூப்பர் அத்தை. நன்றி தம்பி, ரொம்ப நல்லது. பரவாயில்லைங்க. என்னப்பா சிவராமா, இப்பவும் அண்ணன் தான் கொடுத்து விட்டாரா? உன் பேர்ல எதுவும் கொடுக்க மாட்டியா? நான் கொடுத்தா என்ன, எங்க அண்ணன் கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அது எப்படிப்பா ஒண்ணாகும்? அண்ணன் கொடுத்தாருன்னு தானே ஆங்க. இந்த மாதிரி ஏதாவது அவர் பேர் எடுத்துக்கிட்டாதான் உண்டு. ஏன்னா இப்போ வீட்லயும் ஒன்னும் பெருசா மரியாதை இல்ல. வேணாம். ஏன்பா, நான் என்னப்பா தப்பா பேசிட்டேன்? கோவில்ல பரிசம் கட்டி அந்த மரியாதையும் உங்க அண்ணி வாங்கிட்டாங்க. வீட்டுல உங்க அண்ணனுக்கு அடுத்து எல்லாமே இனி அவங்கதான். இப்ப உங்க அண்ணன் எந்த விஷயத்திலையும் தலையறது இல்ல போலயே. எல்லாம் உங்க அண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அண்ணன் அண்ணன்னு அவர் கூடவே இருப்ப, உனக்கு கூடவா ஊர் மரியாதை கிடைக்கல? நடக்கிறதெல்லாம் பார்த்தா இத்தனை நாள் அண்ணன் பின்னாடி கை கட்டி நின்னுட்டு இருந்தீங்க. இனிமே அண்ணி பின்னாடி கை கட்டி நிக்கணும். வெத்து வேட்டு ஐடியாப்பா நீ இப்ப. ஏய், அடிச்சு மூஞ்சி கிஞ்சி எல்லாம் உடைச்சிருவேன். ஏய் சிவராமா, இருப்பா. எதுக்கு இப்ப கோவப்படுற? அவங்க கேக்குறதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? அது உண்மைதானே? இந்த பாரு, இப்ப கூட நீ வந்து நன்கொடை கொடுத்திருக்கல்ல, இது கூட உங்க அண்ணன் காசு தானே? உன் காசுன்னு பாக்கெட்ல 10 பைசா இருக்கா? உன் அண்ணனை நம்பி தானே வாழ்ந்துட்டு இருக்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எங்க குடும்பத்து விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க. பார்வதி, வா. ஏய் சிவராமா, ஏய் இரு. இதோ அண்ணன் வந்துட்டேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நான் தான் வர சொன்னேன். பார்வதி, அவர் எதுக்கு வர சொன்ன? இந்த ஊர்ல உங்களுக்கு அடுத்து அவருக்கு தான் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கணும். ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படுறதும் இல்ல, அவருக்கான உரிமையை கேட்கறதும் இல்ல. அதனால அவருடைய பொண்டாட்டியா நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவருக்கு எல்லாரும் முன்னாடியும் மதிப்பும் மரியாதையும் வரணும்னா அவருக்குன்னு ஒரு ஆஸ்தி இருக்கணும். அதுக்கு ஒரே வழி நம்ம குடும்பத்தோட சொத்தை பிரிக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.